ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்மளுடைய சேனல் மணியை பத்தி டீச் பண்ற ஒரு சேனல். உங்களை ஒரு 1% அளவுக்கு பணத்தை பத்தி பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகணும்னா நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு பேசக்கூடிய ஒரு சேனல். என்ன பொறுத்தவரையில இந்த 4 விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா மிகப்பெரிய பைனான்சியல் ரீதியில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆளா மாத்த முடியும். அந்த 4 விஷயம் என்னன்னா TADA. உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஈஸியா மனசுல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கோட் வேர்டை பயன்படுத்தி இருக்கேன். T for thoughts, A for awareness, D for dreams, A for actions. Thoughts எண்ணங்களை பொறுத்தவரையில இதுவரைக்கும் எங்களுக்குள்ள தவறான வழிகள்ல எண்ணங்களை கொண்டு வந்த அத்தனை வழிகளையும் ஸ்டாப் பண்ணணும். ஏற்கனவே எங்களுக்குள்ள பதியப்பட்டிருக்கிற தவறான எண்ணங்களை அழிக்கணும். புதிய நம்பிக்கைகளையும் நல்ல விதைகளையும் விதைக்கணும். இலக்கை நோக்கிய நல்லெண்ணங்களை உருவாக்கணும். A for awareness. awareness பொறுத்தவரையில இங்க முழுக்க பேச போறது மணியை பத்தி. மணினா என்ன, மணியை நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும், பைனான்சியல் ஹேண்டிலிங்னா என்ன, பைனான்சியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு முழுக்க மணியை பத்தி எங்களுடைய வாழ்க்கைய 1% அளவுக்கு உயர்த்தி கொள்ளணும்னா எந்த விதமான மணி நாலேஜ் எல்லாம் இருக்கணுமோ அதை பத்தி பேச போறதுதான் அவேர்னஸ்ங்கிற பகுதி. D for dreams. இந்த பகுதியில எங்களுடைய வாழ்க்கைய மிக வேகமாக மாற்றக்கூடிய இலக்குகள் பத்தி பேசுவோம். இலக்குகள்னா என்ன, உங்க வாழ்க்கையிலே உண்மையிலேயே வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இலக்குகள் என்ன, உங்க வாழ்க்கையை தாமதப்படுத்தக்கூடிய இலக்குகள் என்ன, எவ்வளவு காலத்துக்கு இலக்கு வைக்கணும்னு இலக்குகள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் பார்க்க போற பகுதி தான் இது. 4வது ஆக்ஷன். A for action. எண்ணங்களை சேஞ்ச் பண்ணியாச்சு, மணியை பத்தி நாலேஜ் எடுத்தாச்சு, இலக்கு பத்தி தெளிவடைஞ்சாச்சு. இனி என்ன? ஆக்ஷன் தான். என்னென்னலாம் பண்ணலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கலாம், இப்போ இருக்கிற விஷயங்களை வச்சு எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கலாம், இது எல்லாமே முழுக்க ஆக்ஷன் சம்பந்தப்பட்டது. எங்களுடைய இலக்குகளை நோக்கி எங்களுடைய குரோத்தை நோக்கின ஆக்ஷன்ஸ், செயல்களை பத்தினது தான் இந்த பகுதி. இந்த 4 விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த 4 விஷயங்களையும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகுறதும் 1% அளவுக்கு உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்றதுலயும் எந்தவித சந்தேகமுமே இல்லை. திரும்ப இந்த 4 விஷயங்களையும் உங்களுக்குள்ள பதிய வைக்கிற மாதிரியான பதிவுகளை தான் நாங்க எங்களுடைய சேனல்ல பேசிட்டு இருக்கோம். நீங்களும் அப்படியான ஒரு மாற்றத்தை தேடி பயணிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பத்தி கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது RiCh at 25. நான் உங்க ருக்ஷி. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். உங்களுடைய பாஸ்ட் எப்படி வேணா இருக்கலாம், உங்களுடைய பிரசன்ட் எப்படி வேணா இருக்கலாம், உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடன்ல இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் அதை நீங்க மாத்திக்கணுமா இல்லையா அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுல தான் இருக்கு உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. சோ அந்த முடிவை நீங்க எப்ப எடுக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய கடன்ல இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய முதலாவது விஷயம், உங்களால செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அந்த கடனை பத்தி பேசுறத நிறுத்தணும். யாரு செய்வீங்க? எத்தனை பேரால முடியும்? ஏன்னா எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சோகம் வந்தாலும் இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ணியே நாங்க பழகிட்டோம். ஷேர் பண்றதுனால எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் உண்டு கிடைக்குதுன்னு நாங்க நம்புறோம். அப்படி நீங்க இன்னொருத்தங்க கிட்ட ஷேர் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ், ஓகே சரியாகிடும், சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ற வார்த்தையினால கொஞ்ச நேரம் மன ஆறுதல் கிடைக்குது இல்லையா? ஆனா உங்களுக்கு தெரியாமலேயே, உங்களை அறியாமலே நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும் போதும் அந்த விஷயம் இன்னும் பெருசாகிட்டு இருக்கு. அது சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அப்படித்தான். சோ நீங்க எதை ஷேர் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும், உங்களுக்கு கடன்னாலும் நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போதும் என்ன பண்றீங்க? அந்த விஷயத்த உண்மையிலேயே உணர்ந்து இமோஷனலா அந்த உண்மையான பெயினை எகெயின் உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து அதே ஒரு இமோஷனலோட தானே நீங்க ஷேர் பண்ணுவீங்க. இல்ல சிரிச்சுட்டு சொல்லுவீங்களா? இல்ல தானே? அப்போ நீங்க திரும்ப என்ன பண்றீங்கன்னு சொன்னா உங்களுடைய நிலையை உங்களோட மனசுக்கு திரும்ப நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. ஆமா நான் இப்படித்தான் இருக்கேன், ஆமா நான் உடம்பு சரியில்லாம தான் இருக்கேன், நான் கடல்ல தான் இருக்கேன், ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த விஷயத்த இன்னும் ஸ்ட்ராங் பண்றீங்க. சோ என்ன நடக்கும்னா, கடன்ல இருந்தா கடன் தான் அதிகரிக்கும், நோயில இருந்தா நோய் தான் அதிகரிக்கும். அப்ப என்ன நடக்குது? உங்களுக்கு இருக்கிற அந்த நிலைமையை இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கான முயற்சிகள் தான் நீங்க இன்னொருத்தங்க கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஷேர் பண்றது.
அப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை சரியாகணுமா, உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஆறுதல் கிடைக்கிறதுனால இன்னும் அந்த சூழ்நிலை வேர்ஸ்ட் ஆகணுமா, இன்னும் மோசமான நிலைக்கு போகணுமா அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா தயவு செஞ்சு இன்னையிலிருந்து யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபேமிலி கிட்டையும் கூட அந்த விஷயங்கள் பத்தி, அந்த பிரச்சனைகள் பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அடிக்கடி அதை பத்திட்டே பேசிட்டு இருக்காதீங்க. எப்போ நீங்க அடுத்தவங்க கிட்ட உங்க பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்றத ஷேர் பண்றத நிப்பாட்டுறீங்களோ அப்போ 50% பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வாரீங்க. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது உண்மையான நோக்கமா இருந்தா அந்த சரி பண்ணக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். உங்களுக்குள்ள அந்த எண்ணம் விருச்சமாகட்டும். உங்களுக்குள்ள அந்த தீ பற்றி எறியட்டும். உங்களுக்குள்ள மட்டும் அந்த எண்ணங்கள் இருக்கட்டும். ஓகே, இப்போ ஷேர் பண்றதை விட்டுட்டீங்க, சரியா? அடுத்தது நீங்க உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய மனசை ட்ரெயின் பண்ணணும். எதுக்குன்னா, உங்களுடைய நோக்கம் கடன்ல இருந்து விடுபடுறது இல்ல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்குறது. ஏன்னா கடனில இருந்து விடுபடணும் அப்படிங்கிற நோக்கம் உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தா மீண்டும் நீங்க கடனை தான் இருக்க போறீங்க. ஏன்னா நீங்க போக்கஸ் பண்ண போறீங்க அந்த கடன்ல தான். கடன்ல இருந்து விடுபடணும், இந்த கடன் எனக்கு கஷ்டம், இந்த கடன்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதிகமா நினைக்க இன்னும் அதே தான் நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. சோ தயவு செஞ்சு கடன்ல இருந்து விடுபடணும் அப்படிங்கிற நோக்கத்தை தாண்டி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிற இலக்க வைங்க. உங்களுடைய கடன் 1 கோடியா இருந்தா 5 கோடியுடைய ஒரு இலக்க வைங்க. அந்த இலக்குக்காக ஒர்க் பண்ணுங்க. அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைங்க. அப்போ நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் உங்களுக்குள்ள இருக்கும்போது அந்த விஷயத்துல நீங்க அதிகம் போக்கஸ் பண்ணும்போது கடன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன பிரச்சனையா உங்களுக்கு தெரியும். அதை ஈஸியா சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும் எப்போ நீங்க சந்தோஷமான வாழ்க்கையில போக்கஸ் பண்ணும்போது. ஆனா கடனை அடைக்கணும்னு போக்கஸ் பண்ணினீங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியும். அதுதான் ரொம்ப பெரிய இமோஷனா, மனசுல ரொம்ப பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். சோ தயவு செஞ்சு இப்ப மாற்ற வேண்டிய விஷயம், ஒன்னு ஷேர் பண்றதை நிறுத்திட்டீங்கன்னா, 2வது நீங்க கடன்ல இருந்து விடுபடுறது இல்லை உங்களுடைய நோக்கம் சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்குறது. அநேகமான நபர்களுக்கு இந்த மனநிலையை உருவாக்குறது தாங்க கஷ்டம். ஆனா இந்த மனநிலையை உருவாக்கிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப இலகுவா மாறிடுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, புரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் இல்ல. பெருசா வியந்து ரொம்ப கஷ்டமா நாங்க பார்க்கும் வரைக்கும் தான் பிரச்சனைகளுக்கெல்லாம் வேல்யூ அதிகம். நீங்க எப்போ அந்த விஷயங்களை ரொம்ப சின்னதா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போல இருந்து நீங்க மாற்றத்துக்கு தயாராகிட்டீங்க, உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, உங்களை நோக்கி மாற்றங்கள் வர தயாராகிடும். சோ ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்கிறதுலதான் இருக்கு. சோ உங்களுடைய பார்வையை மாத்துங்க, எண்ணத்தை மாத்துங்க. உங்களுடைய நோக்கம், மறுபடியும் சொல்றேன், கடன்ல இருந்து விடுபடுறது இல்ல, சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்குறது. இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா உங்களுடைய கடன் அளவை விட ஒரு பெரிய இலக்க தீர்மானிங்க. அந்த இலக்கை நோக்கி பயணிங்க. அந்த இலக்கை அடையறதுக்காக முயற்சிகள் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வச்சு உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு இப்ப நீங்க கடன்ல இருக்கீங்க, இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, இப்ப நீங்க பிரச்சனையில இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுங்க. இன்னைய நிலைய கொஞ்ச நாளைக்கு மறந்துட்டு அப்படி ஒரு பெரிய இலக்குக்காக இன்னைக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ அதுல இருந்து தொடர்ச்சியான ஒர்க்கை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நிச்சயம் அந்த மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும். நிச்சயம் உங்க லைஃப் கண் முன்னாடியே சின்னதா மாறுற விஷயங்களை நீங்க பாப்பீங்க. உங்களுடைய இலக்கு எவ்வளவு பெருசா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையோட மாற்றம் அவ்வளவு வேகமா இருக்கும். சோ புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை மாற்றுறது ரொம்ப இலகுவான ஒரு விஷயம். புரிதல்ல தான் இருக்கு, புரிதல் தான் எல்லாமே. இப்போ ஏதோ விஷயம் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அதை பத்தி கத்துக்க ஆரம்பிப்பீங்க. கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் மாறுச்சு. நான் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ண ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்களே, நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கு, சோ நாங்க ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், ஏதாவது ஒரு மாற்றம் எங்க வாழ்க்கையில வருதான்னு. நிச்சயம் ஒர்க் ஆகிச்சு. ஒர்க் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, உண்மையா அந்த விஷயங்களை நான் உணர்ந்ததுனால உங்ககிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைய இலகுவா மாத்திடலாம். நீங்க இப்ப எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் ஈஸியா மாத்திடலாம். அதுக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அந்த TADA, தாட்ஸ், அவேர்னஸ், ட்ரீம், ஆக்ஷன். இதை பத்தி தான் நான் திரும்ப இந்த வீடியோஸ்ல நம்ம சேனல்ல பேச போறோம். உங்களுக்கு ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும் வரைக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.